நம்முடைய தியானத்துக்காக शाम के समय हमारे ध्यान के लिए யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் निर्गमन का किताब 4वां अध्याय 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24वां वचन पढ़ेंगे. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, ये वचन कहता है மோசே ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறாரு. मूसा एक स्थान में जाकर रुका है. அந்த இடத்துல கர்த்தரே அவனுக்கு எதிர்பட்டு வந்து उस जगह में प्रभु स्वयं उसके विरोध आकर அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. उसे मारने का प्रयास कर रहा है. ஆண்டவரே மோசே அழைத்து அவனை பலப்படுத்தி ஆண்டவர் அனுப்புகிறார். प्रभु स्वयं मूसा को जो है मुलाकात किया, उसको स्थिर करता है, फिर उसे भेजता அதுக்கு है. பிறகு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, फिर क्यों ऐसी एक परेशानी, இதை குறித்து நாம் தியானிக்க इसके போகிறோம். बारे में हम ध्यान करने वाले हैं. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர். हम जानते हैं मूसा परमेश्वर से चुना हुआ परमेश्वर का दास அவருடைய है. பிறப்பிலிருந்தே அவருடைய எல்லாமே வித்தியாசமா இருந்தது. उनके जन्म से उनकी सारी बातें सब अलग था. அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியமுமே அதிசயமா இருந்தது. उसके जीवन में घटी हर एक बातें अद्भुत था. பிறந்த உடனே கொலை செய்ய தேடினாங்க. जैसे ही वो पैदा हुआ उसको मारने का प्रयास किया. இயேசுவானவருக்கும் கூட அந்த காரியம் நடந்தது. यीशु मसीह का भी वो ऐसा कार्य हुआ. ஆனால் மோசேயும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே தப்பு வைக்கப்பட்டார். पर मूसा प्रभु के अनुग्रह के द्वारा बचाया जाता है. ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, फिर उसके बाद वो क्या करता है, எப்படியாவது தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு தான் சில வேலைகள் எல்லாம் செய்கிறார். कैसे भी अपने लोगों को मदद करना करके थोड़े वहां पर वो स्थित कामों को करता है. அவருக்குள்ள தேவனுடைய வார்த்தையை அவங்க அம்மா அப்பா போதிச்சிருக்காங்க. उसके अंदर प्रभु के वचन को उनके माता पिता ने सिखाया है. அவருக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை கண்டிப்பாக கர்த்தர் சந்திப்பார், ரட்சிப்பார். उन्हें अच्छा से पता है इजरायली लोगों का साथ प्रभु का मुलाकात कैसे भी होएगा और उनका उद्धार होगा. நம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பு கண்டிப்பா கிடைக்கும். हमारे लोगों का उद्धार कैसे भी मिलेगा ही, காரணம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். कारण प्रभु ने वो वचन दिया है. பழைய ஏற்பாட்டில் உள்ள अनेक பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாருமே வாக்கு கொடுத்திருக்காங்க. पुराने नियम के सारे पवित्र लोग अब्राहम, इसहाक, याकूब और यूसुफ सब ने उनको वाग्दान दिया है. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை சந்திப்பார். प्रभु कैसे भी आपका मुलाकात அவர் உங்களை करेगा, விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு वो போவார். आपको छुड़ाएगा और कानान नगर में ले जाएगा. இந்த எப்படி அவர் கொண்டு போவாருங்கிறது யாருக்குமே தெரியல. पर कैसा वो लेके जाएगा ये किसी को पता नहीं. கர்த்தர் எப்படி சந்திப்பார் அதுவும் அவங்களுக்கு தெரியல. कैसा प्रभु इनका साथ मुलाकात करेगा वो भी पता ஆனா नहीं. மோசே என்ன நினைக்கிறார், पर मूसा क्या सोचता है, அரண்மனையில இருக்கிறேன், मैं राज्य में हूँ, என்னால ஒரு சில காரியம் செய்ய मैं முடியும், एक दो कार्य यहाँ से बैठकर कर ஆகவே सकता हूँ. நான் தேவனுடைய அந்த சந்திப்பை நானே எடுத்து முன்ன நின்று அந்த காரியத்தை तो செய்யணும். मैं खुद प्रभु का उस बातों को आगे खड़ा होकर करना है. என் மூலமாக கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு ரட்சிப்பை கொண்டு வர, मेरे द्वारा परमेश्वर एक बड़ा उद्धार लेके आएगा. ஜனங்கள் என்னை அடையாளம் காணணும், கர்த்தர் மோசே மூலமாக நம்மளை சந்திக்கிறார். लोग मुझे पहचान लेना है कि प्रभु मूसा के द्वारा एक बड़ा उद्धार लेके आने ஆனா वाला அது है. தேவ சித்தம் இல்லாம இருந்தது. पर वो परमेश्वर की मर्जी नहीं थी. ஆகவே மோசனுடைய அந்த திட்டம் எல்லாம் அழிக்கப்பட்டது, அது ஒன்றுமில்லாம போயிட்டு. इसलिए मूसा की जो योजना है वो सब नाश किया गया और वो कुछ ना के बराबर हो गया. கர்த்தர் அவங்களுடைய புறப்படுகிற வருஷம் டேட்டு எல்லாமே சொல்லியிருந்தார் ஆபிரகாமிட்ட. पर परमेश्वर ने अब्राहम से कह दिया था वो कब वहां से आजाद होंगे और उनका निकलने का समय तारीख. கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்குமே காலங்களையும் நேரங்களையும் வைத்திருக்கிறார். प्रभु इस दुनिया के हर एक के बातों के लिए समय और उसका दिन को रखा है. ஆனா ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது அந்த இக்கட்டான வழியின் மூலமா தான் நம்ம போக पर வேண்டியது. कोई बातों को हम देखेंगे वो संकट के बीच में से हमें गुजरना पड़ता है. யோசேப்பு பாருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்யணும். यूसुफ देखिए वो बड़े काम को करना है. அப்படி பெரிய காரியங்களை செய்வதற்கு முந்தி उसके बड़े काम करने के पहले அவருடைய பிரயாணம், அவருடைய வாழ்க்கை எல்லாம் இக்கட்டும் துன்பமும் நிறைந்ததா இருந்தது. उसका सफर, उसका जीवन पूरा संकट और तकलीफ के बीच में से था. சாத்தான் எவ்வளவோ பிரயாசப்பட்டான், தேவ சித்தத்தை அவனால அழிக்க முடியல. शैतान बहुत प्रयास किया परंतु परमेश्वर की मर्जी को वो नाश नहीं कर पाया. யோசேப்பு தான் வெற்றி அடைந்தார். यूसुफ ही विजय प्राप्त किया. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அப்படியே எல்லாவற்றையும் நிரூபித்து காண்பித்தார். प्रभु ने उसे दिए उस दर्शन को उसने पूरा कर दिया. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கூட கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். वैसे ही इजरायली लोगों के लिए भी परमेश्वर ने वाग्दान இந்த दिया. வாக்குத்தத்தின்படி தான் யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல கர்த்தர் இறங்கி மோசேயோடு பேசுகிறார். इस वाग्दान के अनुसार निर्गमन 3 अध्याय में परमेश्वर मूसा के और उतर कर बात करता है. அவரே சொல்லுகிறாரு, वो खुद कहता है நீ 3வது அதிகாரம் 10வது வசன 8வது வசனத்துல 3 अध्याय 8वां वचन में அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும், उन्हें मिस्र की गुलामी से छुड़ाने के लिए அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி
उनको उस देश से निकलकर கானானியர், कानान देश में எத்தியர், एथियर, எமோரியர், एमोरियन, பெர்சியரும், फेरिसियों के, ஏவியரும், लेवियों के, எபூசியரும் हेब्यूसियर, இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க தான் நான் இறங்கினேன் அப்படிங்கிற रहने वाले उस स्थान में जहाँ दूध और शहद बहता, उस देश शान में इनको लेके जाने के लिए, मैं पहुंचाने के लिए यहाँ पर उतरा கர்த்தர் हूँ। ஏன் இறங்கினாரா? प्रभु क्यों उतरा है? நம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு சேர்ப்பதற்கு. अपने लोगों को छुड़ाकर वहाँ पर पहुंचाना ஆனா है, உடனே அது நடக்கல. पर तुरंत वो बातें हुई नहीं। தேவன் நிறைய காரியங்களை நம்ம உடனே நடக்க மாதிரி நம்ம பார்க்கோம், ஆனா நடக்கல உடனே. प्रभु बहुत सारे कार्यों को हम देखते हैं तुरंत हो जाएगा, पर वो समय लेता है। எதனால அப்படி நடக்கல? क्यों ऐसा नहीं हुआ? தேவன் எல்லாவற்றையும் திட்டமா வைத்திருக்கிறார். प्रभु सारी बातों का एक योजना बनाकर நம்முடைய रखा है। வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரச்சனை, அதுக்கு மத்தியில தான் நம்ம போக வேண்டியிருக்கு. हमारे जीवन में एक दो परेशानी हम देखेंगे तो बहुत परेशानी है जीवन में, पर ஏன் उनके बीच தேவன் में உடனே அந்த ஜெபத்தை கேட்கல? क्यों मेरी प्रार्थना को परमेश्वर ஏன் सुना नहीं? ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றல? क्यों परमेश्वर मेरी मर्जी पूरी नहीं की? ஏன் தேவன் மறந்துட்டாரா? क्या परमेश्वर मुझे भूल गया? அவருடைய செவியில் என்னுடைய ஜெபம் போகலையா? क्या उसके कान में मेरी प्रार्थना नहीं गई? அப்படியெல்லாம் இல்ல, கர்த்தர் கேட்கிறார். ऐसा नहीं है, परमेश्वर सब ஆனா ஏதோ सुनता ஒரு है, காரியத்துக்காக நம்மளை அந்த பழியாக पर நடத்துகிறார். कुछ कारणों के वजह से परमेश्वर हमें उस मार्ग से चलाना चाहता 40 है। வருஷம் அந்த அரண்மனையில அவரு நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டார். 40 साल उस राज्य में उसने बहुत सारी बातों को सीखी होगी। திரும்ப 40 வருஷம் फिर 40 साल அவர் வனாந்தரத்துல கஷ்டப்பட்டு ஆடுகளை எல்லாம் மேய்க்காரு. वो जंगलों में कष्ट उठाकर भेड़ चराता है। அவருடைய திட்டம் எல்லாம் மறந்து போச்சு. उसकी सारी योजना वो सब भूल गया है। ஆண்டவருக்கு மேல இருந்த அந்த பக்தி, அந்த வைராக்கியம் எல்லாம் அவரால சரி இனி முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு. परमेश्वर के ऊपर की वो भक्ति, वो स्थिरपना सब, वो अभी कुछ होगा नहीं, ऐसा हो गया। சில சூழ்நிலையை பார்த்து நம்ம அப்படிதான் மாறிடுறோம். कोई स्थितियों को देख हम ऐसे ही बदल जाते ஆனா हैं। இதெல்லாம் வாசிக்கும் போது நினைக்கணும், இல்ல கர்த்தர் என்னை தெரிந்து और கொண்டார், ये सारी बातों को हम पढ़ते समय हम ये कहना, नहीं प्रभु ने मुझे என்னை चुना है, கைவிடுவதில்லை, मुझे कभी छोड़ेगा नहीं। நான் அவர் நிச்சயமாக எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். निश्चय प्रभु ने मुझे जो काम दिया उसको वो मेरे द्वारा पूरा ஆனா करेगा। இப்படியெல்லாம் ஆலோசனை சொல்வதற்கு மோசேக்கு யாரும் இல்ல. पर ऐसी सलाह देने के लिए कोई मूसा की ओर ஆனா नहीं है, தேவனுடைய பிரசன்னம் மோசையோடு இருந்தது. पर परमेश्वर की प्रसन्नता मूसा के साथ था। மோசேக்கே தெரியாது. मूसा को खुद पता இன்னைக்கு नहीं। நமக்கு மேலேயும் தேவ பிரசன்னம் आज இருக்கிறது. हमारे ऊपर भी प्रभु की प्रसन्नता தேவனுடைய है, ஒரு நோக்கம் இருக்கிறது. परमेश्वर का एक विचार ஆனா है, நம்மளால அதை காண முடியல. पर हम उसे देख नहीं ஆனா पाते। புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் என்ன சொல்கிறார்? पर नए नियम में प्रभु क्या कहता है? நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. मैं तेरे साथ रहूंगा, तुझे छोड़ूंगा नहीं, ना ही त्यागूंगा। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது மோசேக்கு தெரியாது என்னதான் நடக்க போறே தெரியாது. ऐसी स्थिति में मूसा को पता नहीं क्या होने वाला है। கர்த்தர் இறங்கி மோசையோட பேசினார். प्रभु उतर कर मूसा से बातें की, நீ தான் போகணும் அப்படின்னு तो சொல்லுகிறார். खुद ही जाना है। மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் ரொம்ப நாள் ஆச்சு எகிப்து விட்டு வெளியே வந்து, मूसा कहता, प्रभु मैं तो बहुत साल हो गया मिस्र से बाहर எல்லா निकल कर, பாஷையும் எனக்கு படிச்சிருந்தேன். सारी भाषाएं मैं जानता था, ஆனா இப்ப மீதியான் தேசத்துல வந்து இங்க உள்ள பாஷையை நான் படிச்சாச்சு. पर मीडियन देश में आकर यहाँ की बातें मैं करता हूँ। இப்ப எனக்கு தெளிவா அந்த ஊர்ல போய் பேச முடியாது. अब मैं सही जबान से उस नगर के भाषा बात नहीं करता, வாயா இருக்கிறேன். मैं तोतलेपना हो गया யாராவது हूँ। ஒரு நல்ல ஆளை பார்த்து அனுப்புங்க. कोई अच्छा व्यक्ति को देखकर आप भेजिए। பைபிள் சொல்றது கர்த்தர் அதை கேட்ட உடனே கோபப்பட்டார்னு எழுதிருக்கு. बाइबल बताती है प्रभु उस बातों को सुनकर वो क्रोधित हो गया। கர்த்தர் சில காரியங்களை திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தின பிறகு கூட அதை அங்கீகரிக்க முடியல அவனால. प्रभु कोई बातों को सही तरीके से उसको बताने के बावजूद वो स्वीकार नहीं पाता। எதனால? क्यों? அவர் பிரயாசப்பட்டார், அது முடியல, அதனாலதான். उसने जब प्रयास किया वो हुआ नहीं, उसीलिए ही। நான் பிரயாசப்படும்போது கர்த்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணல. मैं प्रयास किया तब परमेश्वर ने मेरी मदद नहीं இனி की। எப்படி நடக்கும்னு தெரியல. अब कैसा होगा मुझे पता அவருக்கு ஒரு नहीं। பயம். उसको एक भय, என்ன கொலை செய்ய தேடினவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. मुझे मारने के लिए जो ढूंढ रहे थे वो सब वहां पर ஆகவே होंगे, அங்க போக அவர் இஷ்டப்படல. इसीलिए वहां जाने ஆனா का उसका मन கர்த்தர் है। சொல்கிறார், நான் உன்னோடு வருவேன், நீ வா. पर परमेश्वर कहता मैं तेरे साथ आऊंगा, तू आ। அதுக்கு பிறகு தான் அவர் தைரியமா போகிறார். उसके बाद वो धैर्य से चलता தன்னுடைய है। மாமாட்ட வந்து சொல்கிறார், கர்த்தரை நான் சந்தித்தேன், और उनके मामा के पास आकर कहता प्रभु से मेरा मुलाकात அவருடைய हुआ, ஏனஜான தரலாம் நான் பார்க்க போறேன். मेरे रिश्तेदारों से मैं मिलने जा रहा மாமா हूँ। உடனே சொல்றார், சந்தோஷமா போயிட்டு வாங்க. उनका ससुर तुरंत कहता आप खुशी के साथ जाके இப்ப இவர் என்ன செய்கிறாரு? तब ये क्या करता है? இவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கழுதையில பிரயாணம் பண்ணுதாங்க. ये अपनी औरत अपने बच्चों को लेकर गधे में बैठकर सफर के लिए निकलते தேவ हैं। பர்வதத்திலிருந்து அவங்க போறாங்க. परमेश्वर के उस पर्वत से निकल कर वो जा அந்த रहे हैं, போகிற வழியில ஒரு இடத்துல போய் தங்குதாரு. पर जाने के रास्ते में एक स्थान में जाकर वो रुक எங்க जाते हैं। தங்குதாரு? कहाँ पर रुकते हैं? பழைய ஆர்சி வேதாகமத்தில் எழுதியிருக்கு, पुराना அவர் आरसी, சத்திரத்துல தங்கினாரு. पुराना आरसी वचन की किताब में लिखा है वो एक
जो भेड़ बकरी रुकते हैं उस स्थान में ஏதோ रुका ஒரு था। ஸ்தானத்துல தங்கி இருக்கிறார். कहीं तो एक स्थान में रुका है, ஆனா எல்லாரும் படுத்திருக்கும் போதுதான் கர்த்தரே வந்து நிக்கிறாரு. पर सारे लोग जब सोए हैं प्रभु स्वयं आकर वहां खड़ा அதுல हो எழுதி गए। இருக்கிறது கர்த்தர் அவன் தங்கியிருந்த இடத்துல வந்து அவனை கொல்ல பார்த்தார். परमेश्वर वो जहाँ रुका था उस स्थान में आकर उसे मारने का, எதற்காக கொல்ல பார்த்தாரு? क्यों उसे मारने का कोशिश करना? கொல்ல பார்த்த உடனே அவன் எதுவும் ஒண்ணும் சொல்லல. क्या उसे मारने का कोशिश किया तो उसने कुछ कहा அவர் नहीं, எழுந்து போராடல. वो उसके विरोध झगड़ा नहीं ஆனா किया। மோசேயுடைய மனைவி சிப்போரால் எழும்பி पर मूसा की औरत सिपोरा उठकर தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணுதா. अपने दोनों पुत्र को वो खतना करती है। எப்படி அவளுக்கு தெரியும்? कैसा उसे पता है? எதனால தேவன் என்னோடு போராடுகிறார்? क्यों मेरे साथ परमेश्वर युद्ध எதனால करता है? இப்படி ஒரு இக்கட்டான நிலையில நான் மாட்டிக்கிட்டேன்? क्यों मैं ऐसी संकट की परिस्थिति में அவர்தானே फंस போ गया? சொன்னாரு. उसने ही तो जाने இப்ப बोला। ஏன் என் வாழ்க்கைய வந்து மறிக்கிற? फिर अभी क्यों मेरे जीवन में रुकावट இப்படி कर रहा है? நிறைய அவளுக்கு கேள்வி இருந்திருக்கும். ऐसा बहुत सारा उसको प्रश्न होगा, ஆனா மோசே முதலாவதே சொல்லி இருப்பார். पर मूसा पहले ही बताया होगा, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கூப்பிட போறோம். हम वाग्दान किए हुए उन लोगों को उस वाग्दान के स्थान के लिए लेके जाने वाले என்ன हैं। செய்யணும்? तो अभी हम क्या करना है? கர்த்தருக்கு சமூகத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के हुजूर में हम अपने आप को देना है, இந்த தேவ சித்தத்தை நான் उस நிறைவேற்றணும். परमेश्वर की मर्जी को पूरा करना நம்ம है, பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். अपने बच्चे सारे खतना किए जाना है। ஆனா இவ சொல்லி அந்த சிறு செய்த மாதிரி தெரியல. पर उसने कहने के बाद भी उसकी औरत ने किया ஆனா नहीं है। மோசே சொல்லியிருப்பார் கண்டிப்பா இதை வச்சு நம்ம குடும்பத்துல ஒரு இடைஞ்சல் வரும். पर मूसा ने कहा होगा कैसे भी इस रुकावट के वजह से हमारे परिवार में कुछ संकट आएगा। கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும் ஆரம்பத்திலே. कैसे भी उन दोनों के बीच में बातें हुई रहेगी, झगड़ा। தேவனோடு நாம் போர் செய்கிறவர்களா இருக்கிறோம். परमेश्वर के हम विरोध में झगड़ा करने वाले बनते हैं। முதல் இந்த தேசத்துல ஆபிரகாம் விசுவாசித்த உடனே प्रभु परमेश्वर इस देश में अब्राहम जब विश्वास किया, எப்போ விசுவாசித்தானோ जब वो विश्वास किया அந்த था, விசுவாசத்துக்கு அடையாளமா தான் விருத்த சேதனத்தை उस கொடுத்தார். विश्वास के चिन्ह के रूप में खतना करने இதை कहता நம்ம है। வந்து கண்டிப்பா செய்யணும். इसको हमें करना ही है, ஆனா அவ செய்யல. पर उसने नहीं ஆனா किया। எப்போ அந்த சோதிக்கப்படும் போது पर जब वो परीक्षा में डाली जाती, பிரச்சனை வரும்போது परेशानी आने के बाद உடனே அந்த சூழ்நிலையை அவ புரிஞ்சுக்கிட்டு तुरंत वो परिस्थिति को जानकर அந்த சூழ்நிலையில இருந்து தன்னை விடுதலை ஆக்க அவ தயாராயிட்டா. वो परिस्थिति से छुड़ाने के लिए वो तैयार हो அப்ப गई। தேவனே அந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर ने स्वयं ये विचार दिया है, ஆண்டவர் எதிர்த்தாரு தான் போட்டிருக்கு. प्रभु ने उनके विरोध किया ऐसा அப்ப दिखा அந்த था। சூழ்நிலையில தேவனுடைய இருதயத்துல தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर उनके हृदय में अपनी गलतियों को सुधारने का एक मौका दिया है। இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் சில வேளையில ஏதாவது ஒரு பிரச்சனையில மன நொந்து போய் इस இருக்கும்போது समय में हम देखेंगे हम भी कोई परीक्षा में परेशानी में टूट कर रहते हैं, வியாதியில இல்ல பணத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது कोई बीमारी या पैसे की कमी में, कभी कोई परेशानी में हम दुखी रहते நம்ம समय தேவனை நோக்கி பார்க்கணும். हम प्रभु की ओर देखना ஆண்டவர் है। கண்டிப்பா சில காரியங்களை உணர்த்தும் போது प्रभु कैसे भी उस कोई बातों को हमें जब एहसास दिलाता है, ஆண்டவர்ட்ட சரண்டர் ஆகும்போது हम परमेश्वर के हाथ में अपने आप को देते हैं। அற்புதமாக சூழ்நிலைகளை மாற்றி ரட்சித்து பாதுகாக்கிறார். प्रभु अद्भुत तरीके से परिस्थिति को बदलकर उद्धार करता है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य को அது करता है। நடந்த பிறகு மோசே வெற்றியோட திரும்புகிறார். वो होने के बाद मूसा विजय के साथ, ஒருவனும் மோசையோட எதிர்த்து நிற்க முடியாது. कोई भी मूसा के विरुद्ध खड़ा नहीं हो पाया। அவர் என்ன சொன்னாரோ அதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. वो उसने जो कहा वही परमेश्वर का वचन இதே बना। போலதான் புதிய ஏற்பாட்டிலும் கூட பாத்தீங்கன்னா ऐसे ही नए करार में भी हम देखेंगे तो எபேசியர் 4வது அதிகாரத்துல एफिसियों का किताब 4 अध्याय எபேசியர் 4:30வது வசனம் 32 वचन, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு அப்படின்னா यहाँ पर क्या लिखा है? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களை நிருபத்துல சொல்லுகிறார், प्रेरित पौल एफिसियों की किताब में எப்பொழுது कलीसिया कहता है, ஆபிரகாம் விசுவாசித்தாரோ जब अब्राहम ने विश्वास किया, அவருக்கு ஒரு முத்திரையாக ஒரு அடையாளமாக கர்த்தர் விருத்த சேதனத்தை கொடுத்தார். उसको एक चिन्ह या मोहर के रूप में परमेश्वर ने खतना दिया அதே था। போல உங்களுக்கும் ஜாதிகளாகிய நீங்களும் आपको भी अन्य जाति आप அந்த लोग தெய்வத்தை நம்பின உடனே उस परमेश्वर पे भरोसा करते ही, விசுவாசித்த உடனே विश्वास करते ही உங்களுடைய விடுதலைக்காக தேவன் பரிசுத்த ஆவியை ஒரு முத்திரையாக அடையாளமாக आपको கொடுத்தார். छुटकारा के लिए परमेश्वर एक पवित्र आत्मा को चिन्ह के रूप में அதை दिया நீங்க है। துக்கப்படுத்தக்கூடாது. उससे आप दुखी नहीं करना அதாவது है। மோசேயுடைய மனைவி என்ன செய்தாங்க? அந்த உடன்படிக்கை செய்யல. मूसा की औरत ने क्या किया? वो उसके साथ वाचा नहीं बांधा था। இங்க என்ன போட்டிருக்குன்னா, पर यहाँ पर क्या लिखा இது है? ஆண்டவர் கிருபையாக நமக்கு அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். परमेश्वर ने अनुग्रह से वो आशीष और जो है आशीष को प्रभु ने हमें அந்த दिया है। அபிஷேகம் वो அது अभिषेक ஆண்டவருடைய
கிருபை, वो अभिषेक, वो परमेश्वर का अनुग्रह, அந்த விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசம். वो विश्वास जो दुनिया पर विजय प्राप्त करता என்னது है, அது? वो क्या है? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்துடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். धरती और आकाश को रचने वाला सर्व सामर्थ्य परमेश्वर के बच्चा के रूप में मैं खड़ा அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். उनके लहू से मैं धोया गया हूँ, நான் அவரை அண்டிக் கொள்ளுவேன். मैं उसे पकड़ அவர் लूंगा, என்னை கண்டிப்பா விடுதலை செய்வார். वो मुझे कैसे भी छुड़ा என்னுடைய देगा, ஜெபத்தை கேட்பாரு. मेरी प्रार्थना को सुनेगा। இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தரே எனக்கு தந்திருக்கிறார். ऐसा एक बड़ा भरोसा परमेश्वर ने हमें दिया है। பைபிள் சொல்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் கர்த்தர். बाइबल बताती है विश्वास को शुरू करने वाला और अंत करने वाला प्रभु यीशु ஆகவே है, இது ஒரு பெரிய அடையாளமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इसलिए एक बड़े चिन्ह के रूप में परमेश्वर ने हमें दिया। விசுவாசத்தை விட்டு நான் ஒரு நாளும் விலக इस கூடாது. विश्वास से हमें कभी दूर नहीं होना அந்த है। ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். पवित्र आत्मा को अब दुखी नहीं करना है। ऐसा எப்படி क्या? துக்கமாவும்? कैसा वो दुखी होता है? 4வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்கிறார், चौथा अध्याय 31वां वचन में कहता है, கோபம், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல நான் கசப்பா இருந்தால், कोई भी बातों में मैं कड़वाहट से रहूंगा तो, இல்ல கோபம், மூர்க்கம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். குடும்பத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தால் கர்த்தருடைய ஆவியை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். परिवार के अंदर या कहीं पर भी ऐसा कोई बातें हमारे अंदर रहेगा तो हम परमेश्वर की आत्मा को दुखी அப்ப करते நம்ம हैं। என்ன செய்யக்கூடாது? तो हमें क्या नहीं करना, துக்கப்படுத்தக்கூடாது. प्रभु के आत्मा को दुखी நல்ல नहीं, வார்த்தைகளை हम பேசணும். अच्छी बातों को करना है, தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर की मर्जी को हम पूरा உண்மையிலே करना। நாம் எப்படிப்பட்டவங்க? सच में हम कैसे हैं? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க. ऐसा भविष्यवक्ता कहता है, देखिए 65வது அதிகாரத்துல ऐसा 56वां अध्याय முதல் வசனம் 65. ஏசாயா தீர்க்கதரிசி புறஜாதிகளை பற்றி பேசுகிறார். पहला वचन ऐसा भविष्यवक्ता अन्य जातियों के बारे में बताता है। கர்த்தர் சொல்கிறார், என்னை குறித்து விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே அவர் சொல்றார், இயேசு என்ற நாமத்தை நீங்க எல்லாம் விசாரிக்க இல்ல, நீங்க கேட்க இல்ல. விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே தேடப்பட்டு பைபிள் என்ன சொல்லுது? நம்ம இயேசுவை விசாரிக்கல, बाइबल बताती है हम यीशु को पूछे नहीं है நம்ம அவரை குறித்து கேள்வியும் படல, और उनके बारे में ना जाने थे, ஆனால் ஜனங்கள் தேடினாங்க. पर लोगों ने उनका खोज எல்லாருடைய किया। இருதயத்தில் ஒரு உண்மையை தேடுதாங்க. सारे लोगों के मन में एक सच्चाई को ढूंढते हैं, சத்தியத்தை ஜனங்கள் தேடினார்கள். सच्चाई को लोगों ने ढूंढा है। நம்முடைய இருதயத்தில் ஒரு உண்மையை தேடணும். நம்ம हमारे अंदर भी हृदय में एक सच्चाई को हमें எது ढूंढना எது है। தெய்வமா இருக்கும்? कौन प्रभु हो सकता है? யார்கிட்ட என்னுடைய பிரச்சனையை சொன்னா அதுக்கு எனக்கு விமோசனம் किसके கிடைக்கும்? पास मैं अपनी परेशानी बताऊं तो मुझे उसका छुटकारा मिलेगा। இப்படிதான் நம்ம சபையில் உள்ள எல்லாருடைய இருதயமும் இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ऐसे ही हमारे कलीसिया के हरे लोगों का हृदय था, ऐसा वचन कहता है। ஆனால் என்னை தேடாதிருந்தவர்கள் என்னை கண்டுகிட்டாங்க. पर मुझे नहीं ढूंढने वाले मुझे जो है ढूंढ लिए हैं, யாரு? देख लिए हैं। कौन? அவரை யாரும் போய் இயேசு எங்க இருக்காரு, அவர் எப்படி நம்மளை ரட்சிப்பாரு, அவரை எப்படி நான் பார்க்கலாம் அப்படின்னு யாரும் தேடல. यीशु कहाँ है, वो कैसा मेरा उद्धार करेगा, कैसा मैं उनका मुलाकात करूंगा, ऐसा कोई ढूंढा ஆனா नहीं है। இருதயத்தில் ஒரு வாஞ்சை, पर हृदय में एक உண்மையை, आशा, சத்தியத்தை, தெய்வத்தை தேடுகிற ஒரு அனுபவம். सच्चाई को प्रभु को ढूंढने का एक वो आशा था। அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் ऐसा एक विचार हमारे अंदर था, इसीलिए அவர் சொல்கிறார், वो कहता है என்னை தேடாதவர்கள் என்னை கண்டுபிடித்து मुझे கொண்டார்கள். नहीं ढूंढने वाले मुझे देख लिए हैं। பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தேடன இஸ்ரவேலர்கள் கண்டுபிடிக்கல, पौल कहते समय कहता है जो ढूंढने वाले इसराइल परमेश्वर को पहचान தேடாத नहीं, ஜனங்கள் இயேசுவை அடையாளம் जो கண்டுபிடித்தார்கள். नहीं ढूंढने वाले लोग यीशु को पहचान लिए हैं। ஆகவே என்னுடைய நாமம், இயேசு என்ற நாமம் इसलिए मेरा जो नाम यीशु, वो नाम விளங்காத ஜாதியை நோக்கி, न समझने वाले उन जातियों को देखकर, விளங்காத ஜாதினா புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் தேவனுடைய சந்ததி கிடையாது, न समझने वाले या परमेश्वर के संतान नहीं है, அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, वे पवित्र लोग भी नहीं हैं, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள். वो परमेश्वर के राज्य के बहुत दूर वाले हैं। ஆனா இயேசு என்ற நாமம் என்ன செஞ்சதான்? पर यीशु और नाम ने क्या किया, இப்படி விளங்காத ஜாதியை நோக்கி, ऐसे न समझने वाले जातियों को இதோ இங்க देखकर இருக்கிறேன் என்றேன். इधर मैं हूँ तुम्हारे लिए, அந்த ऐसा कहा। நாமத்தை நம்ம கேள்விப்பட்ட உடனே நமக்கு ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை வந்துட்டு, இவரே நம்முடைய தெய்வம், उस नाम को हमने जैसे सुना, हमारे अंदर एक आशा होगा यही हमारा खुदा है, இவர்தான் நம்முடைய தெய்வம். यही हमारा परमेश्वर எப்படி है। அந்த நம்பிக்கை வருகிறது? कैसा वो भरोसा आता है? சத்தியத்தை
அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सच्चाई को तुम जानो, सच्चाई तुम्हें छुड़ा देगा। கர்த்தருடைய அந்த சத்தியத்தை நம்ம தேடும்போது प्रभु की उस सच्चाई को हम ढूंढते அந்த समय, உண்மையான தெய்வத்தை அடையாளம் கண்ட உடனே सच्चे परमेश्वर को हम पहचानने के बाद பெரிய ஒரு சந்தோஷம். हमारे अंदर एक बड़ा खुशी। அதாவது உண்மையில என்னன்னா அந்த இருட்டு வெளியே போயிட்டு வெளிச்சம் உள்ள வந்துட்டு. सच्चाई बात यही है कि अंधकार दूर चले गया और उजाला अंदर आ गया। அது மட்டும் இல்ல, தேவன் ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு வித்தை, ஒரு விதையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். और केवल ने प्रभु ने एक भरोसा वाला एक विश्वास के बीज को हमारे हृदय में நம்மெல்லாம் रखा। முன்குறிக்கப்பட்டவர்கள். हम सब चुने हुए लोग हैं। யோவான்ல அப்படிதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்க என்னைய தேடல, நான் உங்களை தேடி வந்தேன். यूहन्ना में परमेश्वर ऐसे कहता, तुम मुझे ढूंढे नहीं परंतु मैं तुम्हें ढूंढ कर आया। உலக தோற்றத்துக்கு முந்தையே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தேவன் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். दुनिया उत्पन्न होने के पहले ही अच्छा एक वचन हमारे हृदय में प्रभु ने இயேசு रखा। என்ற அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, यीशु वो उजाला जब हमारे जीवन में आता அதுக்கு है நான் விட்டு கொடுக்கும்போது, और उसके लिए मैं अपने आप को जब அந்த देता हूँ, இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட ஆசையா இருக்கும்போது, वो यीशु के बारे में मैं सुनने के लिए जब आशा बनाए रहता எனக்குள்ள हूँ, இருள் அப்படியே வெளியே போயிருது. आपके अंदर का अंधकार ऐसे ही निकल தேவனுடைய जाता है। வார்த்தை முளைக்க ஆரம்பிக்கும். प्रभु का वचन वो जीवित होना शुरू होता है, யாராலும் அழிக்க முடியாது. उसे कोई नाश नहीं कर सकता। ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கரத்துல இருக்கிறதை யாரும் பறிக்க முடியாது. प्रभु ऐसे कहता है, मेरे आंखों हाथों में जो है उसे कोई छीन नहीं सकता। அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். ऐसा एक अच्छा विश्वास प्रभु ने हमें ஆனா दिया இந்த है। விசுவாசம் வந்த பிறகு और विश्वास आने के बाद நிறைய போராட்டம் நிறைய பேருக்கு இருக்கு. बहुत सारा जो परेशानी परीक्षा யோபு लोगों को। 23வது அத்தியாயத்துல சொல்கிறார், अय्यूब 23वां अध्याय में कहता है, அவருடைய இக்கட்டான ஒரு நேரத்துல, उसके संकट के समय में 23வது அதிகாரம் 23वां अध्याय में அவர் காலத்துல ஆண்டவரை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஆனா அதை பார்க்கக்கூடிய விளங்கக்கூடிய அளவுக்கு ஒரு புஸ்தகம் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது, சபையும் கிடையாது. प्रभु के बारे में उसने जाना है पर उसको समझने जैसा उस समय में कोई किताब नहीं, ना ही भविष्य ஆனா दफ्तर। ஆண்டவருடைய அந்த அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். पर परमेश्वर की उस मर्जी को अपने उसके लिए सौंप दिया है। அவருடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க, நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை. प्रार्थना के जीवन को देखेंगे, अय्यूब का बहुत अच्छा जीवन, தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட ஜெபம் பண்ணார். अपने लिए और अपने बच्चों के लिए भी वो प्रार्थना அந்த उठाते थे। பிள்ளைகளுடைய வயசுக்கு தகுந்தபடி பலி செலுத்தியிருக்கிறார். अपने बच्चों के उम्र के अनुसार वो बलि भी चढ़ाता था। பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க. बच्चे गलत नहीं किए। ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருந்தாலும், अगर जो है मेरे बच्चों ने गलत किया भी होगा ஆண்டவரே, तो என் பிள்ளைகளை மன்னிக்கணும்னு சொல்லி அந்த நேரத்துல உள்ள சட்டப்படி பலி செலுத்தியிருக்கிறார். प्रभु मेरे बच्चों को अब क्षमा करना है करके उस समय के कानून के अनुसार उनके लिए बलि चढ़ाया। 23:8 வசனம் சொல்கிறது, 23वां अध्याय 28 இதோ நான் முன்னாக போனாலும் देख मैं आगे जाऊंगा तो भी அவர் இல்ல, वो आगे नहीं நான் है, பின்னால வந்தாலும் அவரை காணல. मैं पीछे भी जाता हूँ तो वहाँ नहीं देखता। இடதுபுறத்துல அவர் கிரியை செய்கிறாரு, दाएं तरफ वो कार्य करता है, அதாவது எனக்கு உதவி செய்கிறார், நான் அவரை காண முடியல. वो मेरी मदद करता है पर मैं उसे देख नहीं पा रहा हूँ। வலதுபுறத்திலும் நான் பார்க்கேன், ஆனா எனக்கு காணல. बाई और भी मैं देखता हूँ पर वो नहीं दिखता है। அவர் इकट्ठाன இடத்துல இருக்கிறேன். मैं एक संकट के समय में தேவ हूँ, பிரசன்னம் என்கிட்ட இருக்கு, प्रभु की प्रसन्नता मेरे ஆனா पास है என்னுடைய வியாதி சுகமாகல. पर मेरी बीमारी चंगाई नहीं எல்லாரும் हुई। என்னை விட்டு போயிட்டாங்க, सारे लोग मुझे छोड़कर चले गए, என்னுடைய சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டேன். मेरी धन संपत्ति सब खो दिया हूँ। ஆனா நான் என்னைய கைவிட்டுட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். मैं ये नहीं कहूंगा प्रभु ने मुझे छोड़ दिया, முன்னும் முன்ன அவருடைய பிரசன்னம் இருக்கு, आगे पीछे उसकी ஆனா प्रसन्नता है என்னால காணவும் முடியல, பார்க்கவும் मैं முடியல. उसे ना देख पा रहा हूँ ना समझ पा रहा हूँ। 10வது வசனம் பாருங்க, 10वां वचन देखिए, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், फिर भी मैं जाने के उस रास्ते को जानता है। அவர் என்னை சோதித்த பின் वो मुझे परखने के बाद நான் பொன்னாக விளங்குவேன். मैं सोने के समान। வசனம் தான் ஒரு பெரிய சத்தியத்தை நிறுத்துகிற ஒரு வார்த்தை. ये वचन ही एक बड़ी सच्चाई को खड़ा அவர் करने वाला சொல்கிறார், वचन। அவர் என்னை சோதிக்கிறாரு, वो कहता है वो मेरा परखता है ஆனா मुझे, சோதித்த பின் நான் பொன்னாக वो விளங்குவேன். मुझे परखने के बाद मैं सोने के रूप में प्रकट அதுதான் होऊंगा। உண்மை. वही सच्ची बात நான் है, தோல்வி அடைய மாட்டேன், मैं हारूंगा नहीं, நான் வெற்றி அடைவேன். मैं विजय प्राप्त இன்னொரு करूंगा। இடத்துல சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அந்த விசுவாசத்தை விட மாட்டேன். और एक जगह में कहता है अगर मैं वो मुझे मार भी डालूंगा तो मैं विश्वास को नहीं छोड़ूंगा। அதுதான் நம்முடைய நம்பிக்கை. वही हमारा அவருடைய भरोसा है। பிரசன்னத்துல வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் प्रभु சொல்கிறார், की प्रसन्नता में आने वाले हर एक को देखकर प्रभु कहता है சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், परीक्षा में सहन करने वाला धन्य है। அவன் உத்தமன் என்று விளங்கின பொழுது பொன்னாக விளங்குவான். वो जो सच्चा है करके जानने के बाद वो सोने के समान हो जाएगा। நிறைய பிரச்சனை கர்த்தருடைய சமூகத்துல இருந்தது. बहुत सारी परेशानी प्रभु के समय, இயேசுவானுடைய காலத்துல अनेक ஜெப ஆலயங்கள்ல போய் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். यीशु मसीह के समय में बहुत सारे प्रार्थना भवन में जाकर और प्रार्थना किया। எருசலேம் தேவாலயத்துல பல ஆயிரம் பேர் உட்காரலாம், यरूशलेम के भवन में हजारों लोग बैठ सकते हैं, ஆனா ஜெப ஆலயங்கிறது
50 பேரும் 100 பேருக்கு உள்ளதான் पर உட்காரும். छोटा छोटा प्रार्थना भवन जहाँ 50 से 100 के करीब लोग बैठ सकते हैं। எந்த ஜெப ஆலயமே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. कोई भी प्रार्थना भवन ने परमेश्वर को अहम स्थान नहीं அவர் दिया। நிறைய பிரசங்கம் பண்ணாரு. उसने बहुत प्रचार किया। அவருடைய பிரசங்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல उनके प्रचार अगर आप देखेंगे मत्ती के सुसमाचार में அடிக்கடி மத்தேயு ஒரு காரியத்தை நோட் பண்ணி காமிப்பார். हमेशा मत्ती एक बातों को प्रकट कर देता है। ஏசாயால நடந்ததுல அதுதான் இயேசுவான செய்திருக்கிறார். ऐसाया में जो हुआ था उसे प्रभु यीशु ने किया। தானியேல்ல சொல்லிருக்கல அதுதான் இப்ப செய்திருக்கிறார். दानियल में जो कहा था उसने अभी इसको किया है। நான் நினைக்கிறேன் 50 60 வார்த்தைகளை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். तकरीबन யாரு மத்தேயு 50 से 60 पुराने वचनों को प्रकट कर यहाँ दिखाते हैं அதை मत्ती। வந்து உறுதிப்படுத்தி காமிக்கிறார். उसे स्थिर कर कर दिखाता है। ஆனாலும் ஜெப ஆலயம் அவருக்கு இடம் கொடுக்கல. फिर भी प्रार्थना भवन उनको स्थान नहीं दिया। அப்ப சாத்தான் என்ன நினைக்கான்? तो शैतान क्या இந்த सोचता है? ஜனங்களோட போராடி ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ள போகாதபடி அவன் தடை செய்தான். ये लोगों से युद्ध कर परमेश्वर का वचन लोगों तक नहीं पहुंचने जैसा वो युद्ध करता है। இயேசு உடனே ஊழியத்தை நிறுத்தல. यीशु ने तुरंत सेविकाई नहीं रुकाई। அவர் நினைச்சிருப்பாரு वो सोचा இந்த होगा சபைக்குள்ள 100 பேர் தான் உட்கார முடியும். इस कलीसिया में 100 लोग बैठ सकते हैं। கடற்கரை பத்தியில போய் பிரசங்கம் பண்ணோம்னா வனாந்திரத்துல பண்ணோம்னா பல லட்சம் ஆயிரங்கள் கேட்பாங்க. मैं समुद्र किनारे या पर्वतों के पहाड़ों के बीच में जंगलों में प्रचार करूंगा, हजारों लाखों लोग ஆண்டவருடைய सुनेंगे। பிரசங்கத்தை தடை செய்தது உலகம். परमेश्वर के प्रचार को रुखाने वाला दुनिया, கர்த்தர் காரியங்களை வேறு விதமாய் வாய்க்க पर பண்ணார். परमेश्वर उस बातों को दूसरी ओर से सफलता 50 दी। பேருக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு பிசாசு விடல. 50 लोगों को प्रचार करने शैतान छोड़ा नहीं। லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு 5000 ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாக புறப்பட்டது. लाखों लोगों के लिए 5000 से अधिक लोगों को परमेश्वर का वचन सुनने அநேகர் को- சுகமடைந்தார்கள். बहुत सारे लोग चंगाई அவர் पाए। தொட்ட யாவரும் விடுவிக்கப்பட்டார்கள். उसे जो भी छुए हैं वो चंगाई पाए हैं। அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் இருக்கலாம். ऐसे ही हमारे जीवन में समय हो ஏதோ सकता ஒரு है, காரியத்தை உங்களை தடை பண்ணதான். कुछ रुकावट हमें कर सकता ஆனா है, கர்த்தர் உங்களை அதை விட அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை और தருவார். परमेश्वर उससे अधिक आशीष हमें देगा। ஏதோ ஒரு சின்ன காரியத்தை அவன் தடை பண்ணதான். कोई छोटी रुकावट को वो लाता है, ஆனா கர்த்தர் பெரிய காரியங்களை पर செய்வார். परमेश्वर बड़े आश्चर्य काम करेगा। ஒரு பிரசங்கர் சொல்றாரு, उस दिन एक प्रचारक कहता है, இயேசுவான இடமெல்லாம் கண்ட இடமெல்லாம் போய் சத்தியத்தை சொல்லி பிசாசை விரட்டினார், வியாதியை சுகமாக்கினார், செத்து போனவனை எழுப்பினார். यीशु मसीह जो जहाँ जहाँ गया वहाँ सच्चाई प्रकट किया, चंगाई किया, शैतान भगाया, मरों को उठाया। அவரை கொன்னுட்டா கதை முடிஞ்சுன்னு நினைச்சேன். उसे अगर मार देंगे तो काम खत्म, ऐसा सोचा था। ஆனா அவர் செத்து போன பிறகு फिर वो मरने के बाद, நிக்க முடியாதவன் கூட பேய விரட்டுதான். और जो नहीं खड़ा हो सकता वो भी शैतान भगाना சின்ன शुरू சின்ன किया। கூட்டமா உலகத்துல ஏகமா எழும்பிட்டாங்க. छोटे छोटे झुंड दुनिया में बढ़ते ही गए। சாத்தான் யோசனை, ஐயோ இயேசுவானவர் கொலை செய்யாம இருந்திருக்கலாமே. शैतान सोचा, अरे यीशु को मैं नहीं मारा तो भी अच्छा रहता। இயேசுவானுடைய மரணம் ஜெயத்தை கொண்டு வந்தது. यीशु का मृत्यु विजय को लेके आया। பலவீனரையும் பலவீனமாய் जो மாற்றினது. कमजोर है उसको बलवंत बनाया है। ஞானம் இல்லாதவனையும் கர்த்தர் ஞானம் உள்ளவனாய் जो மாற்றினார். ज्ञानी नहीं था उसे ज्ञानी बना दिया। அப்படிப்பட்ட கூட்டத்துல தான் நம்மளும் இருக்கோம். वैसे झुंड में हम भी है, அவருடைய கணக்குல அவருடைய பார்வையில நம்ம இருக்கோம். उसके नजर में, उसके विचार में हम है। ஆகவே நிச்சயமாக அவருடைய பிரசன்னம் நம்ம விட்டு விலகவே செய்யாது. निश्चय उसकी प्रसन्नता हमसे अलग नहीं அவர் होगा। நான் போக வழியா இருந்திருக்கிறார். वो हमारे जाने आने के इस बरमार्ग को जानता என்னை है। சோதித்த பின் அவர் என்னை பொன்னாக मुझे விளங்கப்படுவார். परखने के बाद वो मुझे सोने के रूप में बना देता அவர் है। நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை वो செய்வார். निश्चय मेरे जीवन में बड़े आश्चर्य काम ஒரு करेगा। வசனம் வாசிக்கலாம். யோபு 5வது அதிகாரத்துல एक वचन पढ़ेंगे, अय्यूब का किताब 5वां अध्याय 17வது வசனம். 17वां वचन। இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீர்கள். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर जो ताड़ना देता है वो मनुष्य धन्य है। ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. सर्वशक्तिमान की ताड़ना को तुच्छ मत जाना। ஏதோ ஒரு காரியம் அந்த வழியாக நம்ம போகிறோம். कोई एक है बात, उस मार्ग से हमें जाना है। கர்த்தரோ என்னை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வார். परमेश्वर मुझे छुड़ाकर मैंने खोए हुए हर एक आशीष को फिर से हमें पाने का मदद करता है। யாரு மோசே அப்படிதான் சொல்றார். சங்கீதம் 90வது சங்கீதத்துல मूसा भजन संहिता 90 में ऐसे ही कहता है, ஆண்டவரே, இழந்து போனதெல்லாம் எங்களுக்கு திரும்ப தந்துருங்க. प्रभु हमने जो खोया वो सब हमें लौटा दीजिए। நஷ்டப்பட்டுட்டேன். हम बहुत नुकसान எனக்கு उठाए, அதில் நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப வேணும். मुझे वो नुकसान का भरपाई கர்த்தர் मिलनी चाहिए। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார். प्रभु ऐसी आशीष लोगों को दिया है। நம்மளும் மனம் திறந்து கர்த்தர்ட்ட அப்படிதான் பேசணும். आज हम भी पूरे मन खोलकर प्रभु से बात இயேசு करें। சிலுவையில் வெற்றி சிறந்தார். यीशु मसीह क्रूस पर विजय प्राप्त அவருடைய हुआ। சிலுவை மரணத்தினால நமக்கு ஒரு பெரிய விடுதலையும் ரட்சிப்பும். उसके क्रूस के मृत्यु की वजह से हमारे अंदर
एक बड़ा நானும் उद्धार। பலவீனமானவன் இப்ப பலமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றி मैं भी कमजोर था, अब बलवंत बन गया हूँ। குறைவுள்ளவனாக இருந்த என்னை நிறைவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றி कमी में पाया गया, अब बहुतायत से मेरे अंदर पाया जाता அதுக்கு है। அடையாளம் தான் நம்ம இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம் उसका चिन्ह है, हम इस मृत्यु को याद கர்த்தர் करते हैं। நம்மை கூட பலமுள்ளவனாக பலமுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் प्रभु நிறுத்துவார். हमें भी बलवंत के रूप में जो अच्छी गवाही के रूप में खड़ा करे। சோதனையை தாண்டி மகிமையான உயர்ந்த பர்வதத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். परीक्षा को पार कर ऊंचे पर्वत में परमेश्वर हमें खड़ा करेगा। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेगा। எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். सब प्रभु की ओर प्रार्थना அவங்க करेंगे। அவங்க தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் சொல்லணும். वो हो अपने हृदय के हर एक बातों को प्रभु को யோபு बताना। சொல்லுகிறார், अय्यूब कहता है, ஒன்று தெரியும், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். मैं एक जानता हूँ, मैं जो मार्ग में चल रहा हूँ प्रभु जानता है। கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். प्रभु मुझे जानता அவருடைய है, எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார். मेरे हर एक स्थिति को जानता है। திறந்து நம்ம ஜெபம் பண்ணணும். पूरे मन को खोलकर हम प्रार्थना ஒரு करना சில है। பலவீனத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். एक दो कमजोरी के लिए हम प्रार्थना करने वाले हैं। நம்மளுடைய குழந்தை பலவீனத்தோட ஆஸ்பத்திரியில இருக்கு. नहोमी का बेटा कमजोरी से अस्पताल ஆனால் में, கர்த்தர் சுகம் கொடுத்தார், பூரணமான சுகம் கொடுத்தார். पर परमेश्वर उसे चंगाई दिया, परिपूर्ण चंगाई। ஹோமோப சபையில உள்ள ஒரு சகோதரன் होमा फेथ மிகவும் कलीसिया में வியாகுலத்தோடு வேதனையோடு இருக்கிறார். एक भाई बहुत तकलीफ और पीड़ा में है। கர்த்தர் தான் அவரை விடுதலை ஆக்கணும். परमेश्वर ही उन्हें இயேசு छुड़ाना है। தான் அவரை சுகப்படுத்த முடியும். यीशु मसीह ही उसे छुड़ाना है। அவரே நோக்கி பாரு. उनकी ओर ही ஒரு देखेंगे। நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். एक क्षण के लिए प्रार्थना है, पवित्र நிறைய परमेश्वर धन्यवाद। பேருடைய வாழ்க்கையில துக்கம் வேதனை இருக்கு. बहुत सारे लोगों के जीवन में दुख और விசேஷமா परेशानी। அந்த எபனேசர் பிரதருக்காக ஜெபம் பண்ணணும். विशेष भाई एबेनेजर के लिए प्रार्थना டாக்டர் எல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. करें। डॉक्टर वो नामुमकिन ஆனால் ऐसा தேவன் कहते हैं, எல்லாவற்றையும் முடித்து காண்பிக்கிறார். पर परमेश्वर सब कुछ संभव करके देगा, विजय देने वाला प्रभु। மரித்து போன சரீரத்தை எழுப்பி நிறுத்துகிறவர். मरे हुए शरीर को उठकर खड़ा करने தகப்பனே, वाला। அந்த குடும்பத்தில் நம்முடைய நன்மை உண்டாகட்டும். परमेश्वर उस परिवार में आपकी भलाई प्रकट हो। எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்கி कैसे भी कैसे ही बीमारी क्यों न हो, परमेश्वर நம்முடைய குழந்தையும் கூட அப்படி சுகமாக்கி. नवमी के बेटे को भी ऐसे ही चंगाई இன்னும் दीजिए। அருமையான சகோதரி சாலமன் பிரதருடைய மனைவி ஜோதி சிஸ்டருக்காக கூட ஜெபம் हाँ, बहन ज्योति सिस्टर, उनके लिए भी हम प्रार्थना கர்த்தர் उठाते நல்ல சுகம் கொடுங்க. हैं। परमेश्वर उनको अच्छी चंगाई எல்லா दे। பலவீனமும் உடைய நாமத்தினால மாறணும். सारा कमजोरी प्रभु यीशु के नाम से தேவனே, बदला। நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். प्रभु हम आपकी ओर ही நீர் देखते हैं। சர்வ வல்லமுள்ள கர்த்தர். आप सर्वसामर्थ्य நான் परमेश्वर। இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக मैं अंधकार में रहूंगा तो भी परमेश्वर मेरा उजाला கர்த்தர் है। என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். प्रभु मुझे ऊंचे स्थान में रखेगा। ஒவ்வொரு பலவீனமும் மாறணும். सारी कमजोरी बदलना है। ஆண்டவரே, நீர் மகிமையான காரியங்களை செய்யணும். प्रभु आप महिमा की कार्य को குடும்பத்தில் करना है। இருக்கிற துக்கம் கவலை எல்லாம் மாறணும். परिवार के सारे दुख चिंता सब நீர் बदलना है। தான் இதுவரைக்கும் நடத்தினீர், இன்னும் நீர் தான் நடத்தணும். अभी तक आपने ही चलाया और भी आप भी चलाना है। தாயும் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று तेरे சொல்லியிருக்கிறேன். माँ और पिता तुझे छोड़ देंगे तो भी मैं तुम्हें कभी नहीं छोड़ूंगा। ऐसा அப்படிப்பட்ட கரத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன். ऐसे हाथों की ओर हम देखते हैं நீர் प्रभु। உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய குடும்பங்களை आप अपनी प्रसन्नता से हमारे परिवार को भर दीजिए। வார்த்தையினால் எங்களை வல்லமையால் நிரப்புங்க. आपके वचन से हमें महिमा में भर என்னுடைய दीजिए விசுவாசத்தினால் நிரப்புங்க. और हमें विश्वास में बढ़ाइए प्रभु। சகல பலவீனமும் வியாதியும் ஜனங்களை விட்டு வெளியேறி போகட்டும். सारी बीमारी और परेशानी लोगों से दूर हो जाए। காரணம் சிலுவையில் எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து விட்டார். कारण क्रूस पर परमेश्वर ने सब कुछ उठा लिया। தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். उसने हमारे जो दुख को उठा लिया, हमारे நமக்கு वेदना को। சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒரு பெரிய தியாக பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார். हमें समाधान देने के लिए एक बड़े बलि के रूप में अपने आप को प्रकट किया। சபாவுடைய இரத்தம் எங்கள் மேல விழட்டும். प्रभु यीशु आपका लहू हमारे ऊपर गिरने இரத்தத்தினால் दे। எங்களை கழுவி பரிசுத்தம் आपके लहू से हमें धोकर शुद्ध कर மகளே दीजिए। தைரியமாயிரு என்று சொல்லி இருக்கிறேன். मेरी बेटी तू धैर्य से रहे। மனது உருகி அவளை பயப்படாத என்று சொன்னீர். मन पिघल कर, उसने कहा तू घबरा அதே मत। ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும். वही आशीष हर एक के जीवन में मिलेगी। கடைசி நாளில उस आखिरी दिनों में தேவன் விரும்புகிற நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். प्रभु चाहने वाला अच्छे जीवन बिताने की मदद कीजिए। எங்களை விலக்கி காத்து सारी बुराई से हमें छुड़ा दे प्रभु। இயேசு கிறிஸ்து நாமத்துல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ராபஜனத்துக்காக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். इस प्रभु भोजन के लिए हम अपने आप को Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
Come on, let's sing. Thank you, Jesus. 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 Thank you, Lord. Let's sing this. Holy, holy.